ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதுக்கு ஒரு நெக் பேட்டர்ன் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம். அதாவது நெக் டிசைன் கிடையாது, கேன்வாஸ் வச்சு எப்படி வந்து ஒரு சிம்பிளான நெக் டிசைன் வந்து இதில் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நான் லைனிங் எல்லாமே மூட்டி எடுத்துட்டேன். லைனிங் மூட்டிட்டு இப்போ இது வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு தடவை நான் உங்களுக்கு வந்து அளந்து காட்டிடுறேன். இது ரெண்டையும் வந்து இப்படி ஒன்று போல வச்சுட்டு கழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச்சு, கழுத்து 2.5 இன்ச்சு, கீழே இறக்கம் 6 இன்ச்சு. இவ்வளோதான் இதோட இது. இன்சைட் பார்த்தீங்கன்னா நான் 5.5 இன்ச் வந்து வச்சிருக்கிறேன். 5.5ல் முடிகிற மாதிரி. இதோ 5.5 to 6 வருது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு. இப்போ இதில் தான் நம்ம வந்து நெக் டிசைன் வந்து பண்ண போகிறோம். இப்போ இது வந்து நான் நெக் வந்து எல்லாமே கொடுத்துட்டேன். கேன்வாஸ் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ கேன்வாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சைஸ் வந்து நான் எடுத்திருக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு அப்ராச்மெண்ட்டாக ஒரு 9.5க்கு 10க்கு 10 அப்படின்னு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு இதை ரெண்டாக ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். நான் ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை நான் நேராக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கரெக்டாக எல்லாமே வந்து வரைஞ்சிடலாம். ஒரு கோடு போட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து ஈவனாக கட் பண்ணிக்கிறேன். நான் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டு இது எல்லாத்தையும் வந்து ஈவனாக கட் பண்ணி எடுத்துடலாம். மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறேனோ அதை தான் வந்து உங்களுக்கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி மடித்து எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதே மாதிரி 2.5 இன்ச் இறக்கம், அகலம், 6 இன்ச் இறக்கம். இப்போ இதை மார்க் பண்ணிட்டு இதை வச்சு ஒரு கோடு போட்டுடலாம். நம்ம போட்டேன். அடுத்தது இதில் டிசைன் வரைஞ்சிக்கலாம். டிசைன் வந்து சும்மா நமக்கு வந்து முன்னாடி நெக்குக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எந்த மாதிரி இப்படி வரைஞ்சி விட்டுறலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நெக் பேட்டர்ன் வந்து வரைஞ்சிருக்கிறேன். இது பேக்கில் வந்து இப்படியே சதுர மாதிரியே இருக்கட்டும். நம்ம இதை வந்து இப்போ கட் பண்ணிடலாம். கொஞ்சம் இது நல்லா மொத்த கிளாத்தாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து லைனிங் கிளாத்லேயே இந்த டிசைன் போட்டு ஸ்டிச் பண்ணி அப்படியே திருப்பிடலாம். எக்ஸ்ட்ரா வந்து துணி கொடுக்க தேவையில்லை. ஆனால் வந்து இது கொஞ்சம் மெல்லிஸ் கிளாத் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கேன்வாஸ் வச்சோம் அப்படின்னா அதில் வந்து அப்படியே தெரியும். அதனால் இதை வந்து நம்ம துணி கொடுத்து தான் வந்து திருப்பணும். இதுதான் வந்து நெக் டிசைன். இப்போ இந்த டிசைனை நம்ம இதில் வச்சு தைக்க போகிறோம். இடைஞ்சலா இருக்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இதை வச்சு நம்ம வந்து ஒரு தையல் போட்டுடலாம். மேல ஃபர்ஸ்ட் கழுத்துக்கு சுத்தி ஒரு தையல் போட்டுடலாம். அப்படியே பொறுமையா வந்து தைச்சுக்கோங்க. கேன்வாஸ் வந்து கொஞ்சம் ரேட் அதிகத்தில் வாங்கினாதான் நல்லா ஒட்டும். நான் வந்து கம்மியில் தான் வாங்குவேன். அதனால் வந்து தையலே போட்டுக்கிறது. அது இல்லாமல் நம்ம ஒட்டிகிட்டே இருக்கிறதுக்கு ஒட்டுனாலும் நல்லா நீட்டான ஃபினிஷிங் வரும். நான் வந்து இப்படி தையலே போட்டுடுறது. ஒரு சிலர் வந்து கேன்வாஸ் வந்து சரியாக ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுக்கான ரீசன் அதுவாக கூட இருக்கலாம். இது மேலேயும் நான் வந்து ஒரு தையல் போட்டு விட்டுறேன். இது எக்ஸ்ட்ராவாக வர பீஸ் தான். அதனால வந்து நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இது எல்லாமே உள்ளார போகிறது தான். இப்போ அதில் நெக்கை கரெக்டாக வெட்டி விட்டுடலாம்.
இந்த சைடில் இருக்கிற கிளாத்தையும் வெட்டிடலாம். இப்போ இதெல்லாம் பிசுறு வராத மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மடிச்சு தைச்சிடலாம். அப்பதான் நமக்கு வந்து பிசுறு இல்லாம நல்லா நீட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இது வச்சு தைச்சதுக்கு அப்புறமேல எம்மிங் பண்ற மாதிரி ஒர்க்கும் இருந்தாலும் இருக்கும். நமக்கு ஒரு எம்மிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த துணி வெளியே தூக்கிட்டு வராம நல்லா நீட்டா அந்த லைனிங்கோடவே ஒட்டி இருந்துக்கும். பெரிய கடைகள்ல எல்லாம் தைக்கிற சுடிதார்ல எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேன்வாஸ் கொடுத்துதான் பேக் நெக்குக்கு, அதுக்கப்புறமே இந்த நெக்குக்கு எல்லாமே வந்து தைக்கிறாங்க. நூல் வந்து இல்லை அப்படின்னு பிளாக் நூல் போட்டிருந்தேன். நூல் வந்து சுற்றி வச்சுட்டு எக்ஸ்ட்ராவா நூல் நிறைய இருக்கு அப்படிங்கிறதுனால போட்டிருந்தேன். இதோட கலரை நம்ம இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து கேன்வாஸ் ரெடி பண்ணியாச்சு. இதோட சென்டர் பாயிண்ட் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இது ரெண்டையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு சென்டர் கரெக்டாக எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து எப்பயுமே நம்ம ஃப்ரண்ட் சைடு தான் வைப்போம், அப்படியே வந்து மேலே வர மாதிரி. இந்த தடவை இப்படி வந்து டிசைனுக்கு எப்பயுமே பேக் சைடு வச்சு ஃப்ரண்ட் சைடு வர மாதிரி திருப்புவோம். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் முன்னாடி வச்சு பின்னாடி திருப்ப போகிறோம். இப்போ நம்ம இதில் அப்படியே கேன்வாஸ் வச்சு தையல் வந்து போட்டுடலாம். கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வைக்க வரல அப்படின்னா ஒரு பின் கூட போட்டுக்கோங்க. போட்டு வந்து அதுக்கப்புறமே வந்து ஸ்டிச் பண்ணுங்க. இதில் இந்த டிசைனில் இந்த வளைவு வர்றது கரெக்டாக நம்ம கொண்டு வர்றதுல தான் டிசைனோட அழகே இருக்கு. எப்படி வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். சென்டர் பாயிண்ட்லாம் கரெக்டாக இருக்கு. ஒன்றும் அவசரம் கிடையாது, கொஞ்சம் பொறுமையாக தைக்கலாம். ஏன்னா அப்போதான் டிசைன் நல்லா வரும். இது என்னங்க ஒரு டிசைன், சிம்பிளான டிசைன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வந்து அந்த டிசைனையும் கரெக்டாக நம்ம தைச்சாதான் கஸ்டமர் வேர் பண்ணும்போது நல்லா இருக்கும். ஆனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த டைலரிங் பண்ணுறவங்கள தான் வந்து இதாக நினைக்கிறது. போய் ஒரு 1000 2000 போட்டு துணி எடுத்துட்டு வருவாங்க. ஆனால் அதுக்கு தையக்கூலி கொடுக்கறதுக்கு மட்டும் இதுக்கு எதுக்கு இவ்வளவோ அப்படிம்பாங்க. அந்த துணியை பார்த்தா நல்லாவே இருக்காது. அந்த துணிக்கு 1000 ரூபா 2000 ரூபா 1500 இருக்கும். அதே மாதிரிதான் நம்மக்கிட்ட வந்து நம்ம இவ்வளோ வேலை செஞ்சுருப்போம். ஒரு 10 20 சேர்த்துறதுக்கு அவங்களுக்கு செலுப்பாக இருக்கும். இதுக்கு எதுக்கு இவ்வளோ கேட்குறீங்க, கம்மி பண்ணிக்கோங்க அப்படிம்பாங்க. நான் வந்து இது பொதுவாக சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்ல கிடையாது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்களும் சரி உட்காந்து தைக்கிறாங்க, கரெக்டாக தான் சொல்லுவாங்க, சேர்த்து வாங்க மாட்டாங்க அப்படின்னு வந்து யாருமே நினைக்கிறதே கிடையாது. இப்போ நான் இந்த வேஸ்ட் கிளாத் எல்லாமே வெட்டி விட்டுட்டேன். இந்த இடத்துல வந்து சின்ன சின்னதாக ஒரு கட் கொடுத்துடலாம். பொறுமையாக கொடுத்துக்கோங்க, அவசரப்பட்டு கொடுத்து எங்கேயா தையலில் போய் பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பியும் அதை வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த டிசைன் சேவ் வராது. நான் வந்து எப்பயும் இப்படி கையை வச்சு தடுத்துப்பேன். அது மீறி பட்டாலும் என் கை மேலதான் படும் அப்படிங்கறனால. இதை விட இந்த கத்திரிக்கோல் நல்லா வெட்டும். இந்த முனையில எல்லாம் நல்லா கட் பண்ணும். டைலரிங் பண்றவங்களுக்கு கத்திரிக்கோல் ரொம்ப முக்கியம். கத்திரிக்கோல் வந்து நல்லா ஷார்ப்பா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே திருப்பி விட்டுடலாம். திருப்பிடலாம். இந்த இதுதான் எடுக்கிறது. அழகா ஒரு ஊசி மாதிரி எதையாவது ஒன்று வச்சு நீட்டாக எடுத்து விட்டுறலாம்.
இந்த ஒரு காம்பஸை உடச்சி வச்சிருக்கிறேன், இதை வச்சு எடுத்துடலாம். பெரிய ஊசி 2-3 வச்சிருந்தேன். நம்ம வந்து வீட்டில் தைக்கிறதுனால எதையுமே பத்திரமா எடுத்து வைக்கிறதுக்கு முடியறதில்லை. பாருங்க, இந்த மாதிரி நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டேன். இப்போ இதை எடுத்து விட்டாச்சு. இப்படி அழகாக வச்சுட்டு இப்போ ஊசியோட தையல் வந்து போட்டு விட்டுடலாம். அப்போ தான் வந்து இது நல்லா இதாக ஸ்டிஃபாக இருக்கும். எப்படி பொறுமையாக எடுத்தோமோ அதே மாதிரி பொறுமையாக தையல் போடுங்க. இந்த தையல் வந்து கொஞ்சம் ஆட்டிட்டு வந்தது அப்படின்னா நல்லா இருக்காது, கோணையாக வந்துருச்சுன்னா. எந்த ஒரு துணியுமே தைக்கிறப்ப என்னோட துணினா கூட அசால்ட்டாக தான் தைப்பேன். கஸ்டமர் துணி ஒவ்வொன்றையும் நான் வந்து பார்த்து தான் வந்து தைப்பேன். ஒரு சின்ன அவங்க வந்து அது இது கூட அவங்களுக்கு வந்து அந்த குறை கூட இருந்துடக்கூடாது, அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும், எதுவுமே சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நான் மனசில் வச்சுட்டே தான் வந்து தைப்பேன். அப்போ அப்படி இல்லைன்னாலும் நம்மளை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, நம்ம எவ்வளோதான் பார்த்து வேலை செஞ்சு கொடுத்தாலுமே. இந்த பிசுரை நம்ம வந்து அழுங்காப்பில் கட்டர் வச்சு கட் பண்ணி விட்டுடலாம். இதோட பேக் நெக்குக்கு நான் டபுள் ஸ்டிச்சிங் தான் போட்டிருக்கிறேன், அதனால வந்து இதுக்கும் வந்து டபுள் ஸ்டிச்சிங் போட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பாருங்க, சூப்பராக இருக்கு அந்த நெக் டிசைன். அதே மாதிரி அந்த கார்னர்லலாம் நிறுத்தி கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. இப்போ இதோட ஒர்க் வந்து முடிஞ்சுது. இப்போ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேன்வாஸை நம்ம வந்து அப்படியே தைச்சிடலாம், எம்மிங் பண்ணி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபுல்லாக வந்து எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு. ரொம்ப நீட்டாக இந்த மாதிரி வந்து வளைஞ்சி வர இடத்துல எல்லாமே கொஞ்சம் கேன்வாஸ் கொடுத்து தைச்சோம் அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். பேக்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி வந்து எம்மிங் பண்ணி விட்டுட்டேன், ஏன்னா அப்புறம் வந்து நமக்கு பிரியாமல் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது இதோட பேக் நெக்குமே வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எப்பயுமே நம்ம வந்து கழுத்து பீஸ் வச்சு தைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கிளாத் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இந்த கிளாத்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம வந்து நாட் கட்டுறோம் இல்லைங்களா, நாட்டையும் உள்ளாரையும் வர மாதிரி வச்சு தைச்சிட்டேன். நாட் வந்து சிம்பிளாக சாதாரணமாக தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது மல்டி கலர் அப்படிங்கிறதுனால இதுக்கு பேண்ட்டும் வந்து கொடுக்கல, கஸ்டமர் டாப் மட்டும் தான் கொடுத்தாங்க. அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு சிம்பிளான நெக் டிசைனாக பார்த்து இந்த மாதிரி வச்சுட்டேன். என்கிட்ட வந்து வேறு என்ன கலர் வைக்கிறது அப்படின்னு தோணலை. இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.